எங்க தண்ணி வருதோ இல்ல அங்க தண்ணி வரணும், எங்க தண்ணி வருதோ இல்ல அங்க தண்ணி வரணும், எங்க தண்ணி வருதோ இல்ல அங்க தண்ணி வரணும். அவர் பேசிட்டு இருக்கும் போது குறுக்கிட்டு திரிஷா அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாங்க. திமுக மேல என்ன பொய் வழக்கு போடலாம், என்ன பொய் கேஸ் போடலாம். திமுக இதற்குன்னே உங்களுக்கு ஏதாவது பாடம் நடத்துதா இந்த மாதிரி பேசணும் வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக? கேட்கிறேன். எனக்கு வந்து ஆபாசமா பேசுறதுக்கு பாடம் எடுக்கிறது அப்படின்னா இந்த டேஷுக்கு நல்லா வாயில வந்துரும், அப்புறமா வாயை மூடிட்டு பண்றது, இது எல்லாமே இரட்டை அர்த்தம் இல்லைன்னு நீங்க உங்களால சொல்ல முடியுமா? நல்லா வருது வேணான்னு பாக்குறேன், நல்லா வருது வேணான்னு பாக்குறேன். இன்னைக்கு ரொம்ப ஹாட்டா போயிட்டு இருக்க என்ன விஷயம் பாத்தீங்கன்னா, எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி அவங்க எங்க தண்ணி வரணுமோ அங்க தண்ணி வரணும் அப்படின்னு சொல்லி அந்த செய்தி உண்மையிலேயே நேற்று அந்த வீடியோவை பார்த்தோம். ஒரு எதிர்க்கட்சி தலைவர், அதுவும் இவ்வளோ தூரம் வந்து மக்களால் அறியப்பட்டவர், அவங்க இப்படி பேசுறது வந்து உண்மையிலேயே ஏத்துக்க முடியல. இப்ப இதுல என்ன அப்படின்னா, இதை நியாயப்படுத்துறாங்க, திமுக காரங்க நியாயப்படுத்துறாங்க. எப்படி நீங்க நியாயப்படுத்த முடியும்? நீங்க நாக்பூர்ல வச்சு தமிழக விவசாயிகள் கைது செய்யப்பட்டதுக்காக ஒரு போராட்டம் நடத்துறீங்க, காவிரி பிரச்சனையை முன்னிறுத்தி. சரி, அந்த இடத்துல நீங்க எதை பத்தி பேசணும்? அதுல இந்த காவிரி நீரை ஒரு இரட்டை மாற்று அர்த்தம் கொண்ட வார்த்தையா பேசி நீங்க எப்படி திசை திரும்புது பாருங்க பிரச்சனை. இப்ப நம்ம அட்டென்ஷன் கிரியேட் பண்ணணும் அப்படின்னா ஆபாசமா பேசணும் அப்படின்ற மாதிரியான ஒரு நிலைப்பாடு உருவாயிருச்சு. இல்ல, அவர் வந்து நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்னா, ஒரு வேணும்னே ஆபாசமா பேசுறாரு நீங்க சொல்ல வரீங்களா? குழந்தையாங்க, அவருக்கு தெரியாதா உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு எந்த வார்த்தைக்கு எந்த மாதிரி அர்த்தம் வெளியில மக்கள் புரிஞ்சுப்பாங்கன்றது தெரியாதா? அது வெளிப்படையா தெரியுதாங்க. அவர் பேசின வார்த்தையில அவர் பேசிட்டு இருக்கும் போது குறுக்கிட்டு திரிஷா அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாங்க. லெஃப்ட் சைடு பார்த்து சிரிக்கிறாரு, பார்த்து சிரிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து எங்க தண்ணி வரணுமோ அங்க தண்ணி வரணுன்றாங்க, எல்லாரும் கைதட்டுறாங்க. மேடையில வந்து முக்கிய தலைவர்கள்லாம் உட்காந்துருக்காங்க. அவர்கள் முன்னிலையில இப்படி பேசுறதுன்றது ரொம்ப ஒரு அநாகரிகமான செயல். அவர்லாம் சொல்றாரு, நான் காவேரி சொன்னேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்ப உங்களுக்கு இந்த இரட்டை அர்த்தம்ன்றது மற்றவங்க வந்து புரிஞ்சுக்கல. எப்படி எந்த விதத்துல நீங்க வந்து இதுல வந்து தப்பிக்கிறதுக்காக வழியை தேடுறீங்க பாருங்க. இது தவறுங்க, முழுக்க முழுக்க தவறு. இப்ப இதே மாதிரி தாவேக்காவும் பேசியிருக்கு. திமுக பேசுறதை விட்டுருங்க, சரி, ஏன் தாவேக்கா பேச நினைச்சிட்டு இருக்கிறீங்களா? நல்லா வந்துரும் வாயில. விஜய் அவர்கள் பேசியிருக்காரு, எந்த டேஷுக்கு விஜய் அவர்களும் பேசியிருக்கிறாங்க. சட்டமன்றத்தில் பேசினாரே உங்க அப்பாவை காணோம் அப்படின்னு, அது கூட வந்து பாத்தீங்கன்னா இரட்டை அர்த்தம் எடுத்துக்கொள்ள முடியாது. ஆனா இந்த மாதிரியான வார்த்தைகள் எந்த டேஷுக்கு நல்லா வாயில வந்துரும், அப்புறமா வாயை மூடிட்டு பண்றது, இது எல்லாமே இரட்டை அர்த்தம் இல்லைன்னு நீங்க உங்களால சொல்ல முடியுமா? இரட்டை அர்த்தம்னா அது முழுக்க முழுக்க இரட்டை அர்த்தம். இதை எப்படி நீங்க என்கரேஜ்மெண்ட் பண்ண முடியும்? இன்னைக்கு உதயநிதி ஸ்டாலினை கைது செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு சுற்றி இருக்கிற தலைவர்கள், பெரிய பெரிய தலைவர்கள்லாம் வந்து அறிக்கை விடுறாங்க, போறாங்க, அங்க நின்று அவருக்கு பாதுகாப்பு தேடுறாங்க. இதை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? நீங்க ஆளுங்கட்சியை எதிர்க்கிறதுக்கு ஏகப்பட்ட ஆயுதம் இருக்கு. அதை விட்டுட்டு இப்படி அநாகரிகமா எதிர்த்தீங்க அப்படின்னா மக்கள் மத்தியில நீர்த்து போயிடும். என்னவா இருந்தாலும் ஒரு எதிர்கட்சி நீங்க சொல்றீங்க, பெரும் தலைவர்கள்லாம் போறாங்க அப்படின்னு, எதிர்கட்சி தலைவருங்க அவர் எப்படி ஒரு சர்வசாதாரணம் நீங்க கைது பண்ண முடியும்? நம்ம எதற்காக துணை நிற்கிறோன்றது இருக்குல்லங்க. சரி, நம்ம எதற்காக துணை நிற்கணும்? ஆபாசத்துக்கு எதிராக நிற்கணும், சரி, அநீதிக்கு எதிராக நிற்கணும். தமிழக முதலமைச்சர் விஜய் வந்து இரட்டை அர்த்தங்கள்ல பேசியிருக்காருல்ல, அப்பெல்லாம் ஏன் வந்து எந்த நடவடிக்கையுமே எடுக்கல? விஜய் பேசினதுல வந்து பர்சன்டேஜ் எத்தனை பர்சன்டேஜ் இருக்கு ஆபாசம்? இவர் நல்லா பாருங்க, எனக்கு அதான் யோசனையா இருக்கு. தாவேக்கா விஜய் சினிமால இருந்து வந்தவர், கூத்தாடி சினிமால ஆபாசமா நடிச்சவர் அப்படின்னு வந்து ஏகப்பட்ட விமர்சனங்கள் வச்சாங்க எலெக்ஷனுக்கு முன்னாடி. இப்ப பாத்தீங்கன்னா சுத்தி இருக்கிற எதிர்கட்சிகள் எல்லாருமே இவங்கதான் ஆபாசமா பேசுறாங்க விஜய் நோக்கி. சரி, எதிர்க்காம விட்டுட்டோம் அப்படின்னா தாவேக்கா அரசுக்கு இது என்னடா இது பயந்து போயிட்டாங்கன்றுவாங்க. எதிர்த்தோம் அப்படின்னா அடக்குமுறை கையாளுறாங்க அப்படின்வாங்க. உதயநிதி பேசினதுக்கு எதிர்க்காம ஆதரவு தெரிவிப்பதா? கட்சிகளை விட்டுருங்க, இப்போ திமுக ஆளுகின்ற கட்சியோ இல்லை எதிர்கட்சியோ, இது எல்லாத்தையும் தாண்டி மக்கள் இவர் பேசினது எந்த மாதிரியான பார்க்குறாங்க, மக்கள் இவர்கிட்ட இருந்து என்ன எதிர்பார்க்குறாங்க? இப்போ இந்த மாதிரி பேசியிருக்காரு, இப்போ ஒரு சில இடங்கள்ல கூட பெண்கள் கூட கொந்தளிச்சு பேசிக்கிட்டு இருக்காங்கல்ல, அவங்கெல்லாம் என்ன மாதிரியான எதிர்பார்ப்புகள் இருக்காங்க? உதயநிதி மன்னிப்பு கேட்கணும் அப்படிங்கிறாங்களா, இல்லை வருத்தம் தெரிவிக்கணும் அப்படிங்கிறாங்களா, இல்லை உதயநிதி என்ன செஞ்சா இவங்க வந்து இப்போ சாட்டிஸ்ஃபைட் ஆவாங்க? இதுக்கு உடனே எங்க நேற்று பேசியிருக்கிறாரு, இன்னைக்கு கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க. இப்ப இன்னைக்கு விடுதலை செய்யறாங்களோ ஏதோ ஒரு ப்ராசஸ் போகுதுன்னு வைங்க, ஒரு செயல்முறை போகுது. இது அடுத்து வழக்குகள்ல போய் வந்து வழக்காடப்படும்.
அதுக்கப்புறமா அதற்கு வந்து பாத்தீங்கன்னா என்ன நீதிபதி சொல்றாரோ அதன்படி செயல்படுத்த வேண்டும். பொது பிரச்சனைகள்ல பொது மேடைகள்ல பேசுறப்ப இந்த மாதிரியான ஆபாசமான வார்த்தைகளை கடந்த காலங்கள்ல நிறைய பேச்சாளர்கள் பேசதான் செஞ்சிருக்காங்க. யாரும் பேசாமலாம் கிடையாது. என்ன சில விஷயங்களுக்கு வழக்கு பதியப்பட்டிருக்கும், சில விஷயங்களுக்கு வழக்கு பதியப்பட்டிருக்காது. வித்தியாசமே ஒழிய மத்தபடி அப்படி பேசணுமா வேணாமானா பேசக்கூடாதுதான். ஒருவேளை அவங்க ஆளுங்கட்சியா வந்துட்டாங்க, அதனால அவங்களால சகிச்சுக்க முடியாம தொடர்ந்து இந்த மாதிரியான பேசுறாங்க அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாமா இத? அப்ப நீங்க வந்து ஒருத்தரை கருத்தியல் ரீதியாக எதிர்கொள்ள முடியாது. ஃபைனலா ஆபாசமா பேசணும். திமுகல ஒரு பேச்சாளர் இருப்பாரு, சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி அப்படின்னு சொல்லி. அவர் எப்ப பேசினாலும் மேடையில பேசினாலும் ஒரு ஆபாசமா தான் பேசுவாரு, ஆபாசமா தான் விமர்சிப்பாரு. இவர்களை இப்ப கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி வச்சிருக்கிறாங்க. ஆனா என்னன்னா தலைவர்கள் கண்ட்ரோல் பண்ண தலைவர்கள் ஆபாசமா பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப இவர்கள் பேசுறதை விட தலைவர்களே ஆபாசமா பேச ஆரம்பிச்சிட்டாங்க. திமுக இதற்குன்னே உங்களுக்கு ஏதாவது பாடம் நடத்துதா இந்த மாதிரி பேசணும் வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக? கேக்குறேன். ஆபாசமா பேசுறதுக்கு பாடம் எடுக்கிறது அப்படின்னா எனக்கு ரொம்ப சிரிப்பா இருக்கு. பாடம்லாம் இல்லைங்க. அவங்கவுங்க பேச்சாளர்கள்லாம் அவங்களுடைய பேச்சு திறமையில அந்த கூட்டம் கொடுக்கக்கூடிய அந்த ஒரு ரெஸ்பான்ஸ்ல தான் வந்து பாத்தீங்கன்னா அவங்க பேச்சாளர்களா உருவாகிறது. நிறைய நல்ல நல்ல பேச்சாளர்களையும் நம்ம பார்ப்போம். இன்னும் சில மக்களுடைய கருத்து என்ன அப்படின்னா, இந்த மாதிரியான சிவாஜி கிருஷ்ணமூர்த்தியினுடைய பேச்சு கூட, அதாவது அரசியல், அதாவது எலெக்ஷனுக்கு முன்னாடி ஒரு பேச்சு பேசியிருந்தார். இவர் நேரா வருவாராம், எலெக்ஷன்ல நிற்பாராம், எலெக்ஷன் நேராக போய் சிஎம் முதலமைச்சர் ஆவாராம், நாங்கள் வாயில் வந்து குச்சைசை சப்பிட்டு உட்காரணும் அப்படின்னு சொல்லி ஒரு வசனம் பேசியிருந்தார். அது ரொம்ப வந்து ஒரு ட்ரெண்டிங்கான நிலைமையில போயிருந்துச்சு. இது இந்த மாதிரியான பேச்சுக்களே ஒரு வேளை தாவேக அரசு அமையறதுக்கு ஒரு காரணம் ஆயிடுச்சோ அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்து மக்களுக்கு மத்தியில் இருக்கு. விஜயினுடைய வளர்ச்சிக்கு முழு காரணம்னு பாத்தீங்கன்னா விஜய் மட்டும் கிடையாது, திமுகவுடைய பேச்சாளர்கள். இது வந்து மக்கள் மத்தியில வந்து நிறைய நேரங்கள்ல எடுத்துக்கொள்ளப்படாது, விமர்சனம் ஆகும். இவரும் பேசியிருக்கிறாரு, ஒரு எதிர்கட்சியா பேசியிருக்காருன்ற ஒரு மன வருத்தம் தான் அதிகம் இருக்கே ஒழிய மற்றபடி இதெல்லாம் வந்து எல்லா கட்சிகளும் இந்த மாதிரி பேசுறது ஒரு சகஜமான ஒரு சூழ்நிலை தான்.